உங்களுக்கு தெரியும், இப்போ 2-3 கடந்த 23ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதி ஒரு ரைடு நடந்தது கரூர்ல அன்புநாதன்கிற ஒரு வீட்டில் ஒரு ரைடு. தமிழ்நாடு ஆபீசர்ஸ் நடத்தல, எலெக்ஷன் கமிஷன் நடத்தல, ஐடி அபிஷியல்ஸ் அவங்களுக்கு எடுத்த டிப் ஆஃப் வச்சுக்கிட்டு அவங்க 124 அதிகாரிகள் தமிழ்நாட்டில் அந்த கரூருக்கு வந்தாங்க. கரூரில் அன்புநாதன் வீட்டில் குடோனில் போயிட்டு செக் பண்ணப்போ நிறைய பணம், நிறைய கேஷ், ஜுவல்லரி, அந்த கொலுசு லட்சக்கணக்கில் கொலுசு, அந்த வெள்ளி கொலுசு, தங்க வயிற நகைகள், இது எலெக்ஷன் கொடுக்கறதாக தான் இருக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம 1-2 இருக்கலாம், 10-15 இருக்கலாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனா. லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருந்த நகைகள்லாம் எலெக்ஷனில் கொடுக்கறதுக்காக, பகிர்ந்து கொள்வதற்காக, ஓட்டுக்காக கொடுக்கறதாக இருக்குது. இதெல்லாம் ஐடி ஆபீஸில் கண்டெடுத்திருக்காங்க. சீசர் 1000 கோடிக்கு இருக்குது. 2300 கோடி வெளிநாட்டுக்கு அவங்க அப்படின்னாலேயே டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க, ஹவாலா மூலம் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க. தீவில் இடம் வாங்கியிருக்காங்க, தாய்லாந்துலயும் ஹாங்காங்லயும் இடம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்ப எடுத்த சீசர் 1000 கோடி. அது மட்டும் இல்ல 4.75 கோடியில இருந்து 1000 கோடி வரைக்கும் இந்த 2-3 நாள்ல அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு இடத்துல, வேரியஸ் பிளேசஸ்ல. ஸோ district to district transfer is taking place even now. That is why we have already made complaint against all these activities, illegal activities of officers and senior officers colluding with the government. So it is for proper. தேர்தல் ஆணையம் உடனடியா சிபிஐ அதிகாரிகளுக்கு இந்த அனுப்பிச்சு சிபிஐ என்கொயரி போடுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். கவர்மெண்ட் அதை போடணும், இமீடியட்டா சிபிஐ என்கொயரி போடணும். ரெண்டாவது சீனியர் அதிகாரிகள் கமிஷன் லெவல்ல, டிஜி லெவல்ல வெளி மாநிலத்திலிருந்து இங்க வரணும், அவங்க இந்த எலெக்ஷனை ஓவர்சீஸ் பண்ணணும். சார், காங்கிரஸ் கட்சி இது போன்ற நடவடிக்கை எப்படி பார்க்கறாங்க? இல்லை, நாங்கள் கடந்த 2 மாதமாகவே சொல்லி வருகின்றோம். அதிமுகவை பொறுத்தவரையில் எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் ரூபாய்களை பதுக்கி வைத்திருக்கின்றார்கள் என்று. அதன் பேரில் கரூர் மாவட்டத்திலும் சென்னையிலும் மட்டும் அவர்கள் இதை எடுத்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் பதுக்கி வைத்திருக்கின்ற பணத்தை அவர்கள் பிடித்தாக வேண்டும். இதை கண்காணிப்பதற்கு உள்ளூர் போலீசார் அரசாங்கத்தோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றார்கள், ஜெயலலிதாவுடைய எடுபடிகளாக இருக்கின்றார்கள். ஆகவே வெளி மாநிலங்களில் இருந்து, குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் இருந்து உயர் பதவியில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளை ஐஜி லெவலில் இருந்து அவர்களை தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் காவல் அதிகாரிகளாக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆம்புலன்ஸ் போன்ற வண்டிகளில் அவர்கள் ரூபாய்களை கடத்துகின்றார்கள். சில நேரங்களில் தமிழக போலீசார் வண்டிகளில் கூட அது கடத்தப்படுகின்றது. அது தடுக்கப்பட வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷனிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் காங்கிரஸ் சார்பிலும் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். நேற்று தலைவர் கலைஞர் அவர்கள் திருவாரூர்ல தன்னுடைய சொந்த தொகுதியில் டீட்டெயிலா பேசியிருக்காங்க. இதுல எப்படி ஆக்ஷன் எடுக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள், சீனியர் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், அதே போல ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஆளுங்கட்சிக்கு, குறிப்பா ஜெயலலிதாவுக்கும் ஏடிஎம்கே வேட்பாளர்களுக்கும் துணை போயிட்டு இருக்காங்க. பணம் போலீஸ் வேன்லயே போகுது. யுவிகே சொன்ன மாதிரி போலீஸ் வேன்ல போகுது, பால் வண்டியில போகுது, வாட்டர் டேங்க் எடுத்துட்டு தண்ணியை எடுத்துட்டு அதை வச்சு கொண்டு போறாங்க. இது மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இதை உடனடியா தடை செய்யணுங்கிறது தான் எங்களுடைய டிஜிபி மேல ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணுமோ, உயர்தர போலீஸ் அதிகாரிகள் மேல ஆக்ஷன் எடுக்கணும். அது யார் கொலிவிடா இருக்காங்க நீங்க என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ப்ரூஃப் எல்லாம் நான் என்னென்ன ப்ரூஃப்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த ப்ரூஃபை வச்சுக்கிட்டு அவர் அந்த தடயங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவங்க செய்வாங்க. தலைவர் தனிப்பட்ட முறையில் செய்யணும்னு சொன்னாங்க, அவங்ககிட்ட சொல்லியாச்சு. நான் சொன்னேன், நான் 3.25 கோடியில இருந்து 4 கோடி 5 கோடின்னு தான் சொல்லி லக்கானி சொல்லிட்டு இருக்காரு. சின்ன சாதாரண தள்ளு வண்டியில போறவங்களும் வியாபாரிகளையும் வழியில மறிச்சு 5 லட்சம் பிடிச்சா 10 லட்சம் பிடிச்சா டெய்லி பேப்பர்ல போட்டுட்டு இருக்காங்க. இது டெய்லி ஒரு செய்தியா வருது. 1000 கணக்கில் 2000 கணக்கில் இல்காட்டட் மணி, தவறா சம்பாதித்த பணத்தை வச்சிட்டு இருக்காங்களே, அதை பத்தி என்ன நடவடிக்கை எடுத்து மேல இருந்து ஐடி அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அங்க இருக்கிற அதிகாரிகளால் எதுவும் பண்ண முடியல. ஆகவே உடனடியாக செய்யணும் சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப சீரியஸா ஹியர் பண்ணாங்க. 1/2 மணி நேரத்துக்கு மேல ஹியர் பண்ணாங்க.
அவங்க டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு டேக் ப்ராப்பர் ஆக்ஷன். கொஞ்ச நாள்ல உங்களுக்கு தெரியும். சார் இளங்கோ சார், இப்ப தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பட்டியல சில மாற்றங்கள் இருக்கு. அதாவது எல்லா கட்சியிலும் தேர்தல் நேரத்தில் நடக்கின்ற விஷயங்களா காங்கிரஸை பொறுத்தவரையில் வேட்பாளர் மாற்றங்கள் இருக்காது. முடிவு செய்ய இல்ல அது தவறான தகவல். அப்படி எதுவும் இல்லை.